அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவிற்கு பிந்தைய ஞாயிறிலே அவர் சமூகம் பணிந்து நாம் ஆண்டவரை போற்றவிருக்கிறோம். இந்த நாள் வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவேண்டலோடு நாம் இந்த வழிபாட்டை துவக்குவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவரது முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரும் ஆர்ப்பரித்து போற்றும் எல்லாம் வல்ல இறைவா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளைக்காகவும் இந்த வழிபாட்டு வேளைக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவிற்கு பிந்திய ஓய்வு நாளிலே உம்முடைய சமூக நாங்கள் தாழ் பணிந்திருக்கிறோம். தேவனுடைய பூரணமான அருளிவுகளை இம்மட்டும் வாழ்விலே உணர்ந்து வரும் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி உம் சமூகங்களை ஒப்படைக்கிறோம். உம் பேராற்றலை தாங்கிட்டும் உம் தெய்வீக திருவுளம் உணர்ந்த பிள்ளைகளாக, தேவ ஆற்றலை உணர்ந்த பிள்ளைகளாக, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க ஆண்டவர் அருள் செய்வீராக. நாங்கள் பாடுகின்ற பாடல்களும் வாசிக்கும் திருமறை வசனங்களும் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு விருப்பமாக அமைந்திருக்கட்டும். எங்களை ஆசீர்வதித்தருள். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 25வது பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். தோத்திரே பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே என்ற பாடல். தோத்திரம் துதி உமக்கே.
47வது சங்கீதம். முறையாக நாம் படிப்போம். 47வது சங்கீதம். சகல ஜனங்களே கை கொட்டுங்கள், களிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர், பூமி அனைத்தையும் ஆளும் மகத்தான ராஜா அவரே. ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்துவார், மக்களினங்களை நமது பாதங்களுக்கு கீழாக்குவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். கடவுள் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தொழினார். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள். கடவுள் பூமி அனைத்திற்கும் ராஜா, பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். கடவுள் புறஜாதிகளை ஆளுகிறவர், கடவுள் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சேர்ந்து படிக்கலாம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் கடவுளுடையவர்கள், அவர் மிகவும் உயர்ந்தவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த நாளுக்காக கொடுக்கப்படும் ஆண்டவரது வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பகுதி, புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பணிகள் புத்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரைக்கும் வசனங்கள் நாம் அதை படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஆகவே கூடி வந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுக்கிறீர் என்று கேட்க, அவர், பிதா தமது ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போதோ நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண் வஸ்திரம் தரித்த இருவர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு எவ்விதமாக வானத்துக்குள் போக கண்டீர்களோ அவ்விதமாகவே வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒலிவம் என்னும் மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அது எருசலேமுக்கு சமீபம், ஓய்வு நாள் பிரயாண தூரம். அவர்கள் அங்கே வந்தபோது தாங்கள் தங்கியிருந்த மேல் வீட்டில் ஏறினார்கள். அவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, செலோத்தே என்ற சீமோன், யாக்கோபின் குமாரன் யூதாஸ் என்பவர்களே. இவர்கள் யாவரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர் சகோதரரோடும் கூட ஏக மனமாய் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள் என்பது. முதலாவது திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. இன்றைக்காய் கொடுக்கப்படுகின்ற நிருப பகுதி திருத்தூதர் பேதுரு அடிகாருடைய முதலாவது திருமுகம், 4ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். நாம் அதையும் படிக்க கேட்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை. மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது.
அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். ஏனெனில் தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. நம்மிடையே அது முதலில் தொடங்குகிறதென்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்ன ஆகும்? நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? ஆகவே கடவுளின் திருவிழாப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. அவர் நம்பத்தக்கவர் என்பதே. நிருப பகுதி வாசித்து முடிந்தது. நாம் அப்படியே இந்த நாளுக்கான நற்செய்தி பகுதியும் படிக்க இருப்போம். அது தூய யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம் அடங்கியிருக்கிறது. அதை நாம் படிக்க இருப்போம். யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அனைவரும் எழுந்து என்று நாம் அதை படிக்க கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இயேசு இவைகளை பேசின பின்பு தமது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மனுமக்கள் யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தீரே. மெய்யான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்த வேலையை செய்து முடித்து பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கிருந்த மகிமையால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். உலகத்திலிருந்து நீர் எனக்கு தந்த மனுஷருக்கு உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். உமது வார்த்தையை அவர்கள் கை கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மிடமிருந்து வருகின்றனவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். எப்படியெனில் நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்தார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று நம்பிக்கொண்டார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக அல்ல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காகவே வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, அவர்களும் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த உமது நாமத்தில் அவர்களை காத்துக்கொள்ளும் என்பதே. நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரின் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை படிக்க நமக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பவித்து கருமையெடுத்து பிறந்து பொந்திபிராத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியில் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உள்ளது விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 489வது பாடலை பாடுவோம். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் என்ற பாடல் 489வது பாடல். Tingileum
விசாரத்தாலே நமக்கு இக்கட்டதிகரிக்குது. உன் காரியத்தை நலமாக திருப்பவல்லவருக்கு நீ அதை ஒப்புவிப்பாயாக. விசாரிப்பார் அமர்ந்திரு. மாதிட்டமாய் தயாபர உன் காட்சியை அறிந்தவர் சந்தோஷிப்பிக்கிறதற்கான நாழிதந்தவர் அறிவார். அநேகர் துணங்கள் காண அந்தந்த வேளை கண்டிப்பார். அசுப்பிலே திரும்பவோ தெய்வம் பூரிப்பை தரும். நீ கர்த்தரால் கைவிடப்பட்டோர் என்றாபத்தில் நினையாதே. எப்போதும் பாடும் நோவுமற்றோர் பிரியனென்றும் எண்ணாதே. அநேக காரியத்துக்கு பின்மாறுதல் உண்டாகுது. கதியுள்ளோனை ஏழையாக்கி மகா எளியவனையோ திரவிய சம்பன்னனாக்கி உயர்த்த சுவாமி கரிதோ. தாழ்வாக்குவார் உயர்த்துவார். அடிக்கிறார் அணைக்கிறார். மன்றாடி பாடி கிறிஸ்துவாக நடந்து கொண்டு வேலையே நீ உண்மையோடு செய்வாயாக. ஒப்புதை ஆசீர்வாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான். கர்த்தாவால் கைவிடப்படார். ஆமென். ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் தாயும் தந்தையுமான கடவுளிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமென். சற்று நேரம் சிந்திப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் முதலாவது படித்த திருமறை பகுதி திருத்தூதர் பணிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரைக்கும் வசனங்கள். அதை மீண்டும் நாம் இப்படி படிக்கின்றோம். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் இயேசுநாதரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது.
அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். பின்பு அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுன் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்பதை கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். வசனம் ஞானிகையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிருபை கடலாகிய இறைவா, அருளாக தந்த ஒரு ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய திரு சமூகம் நாங்கள் பணிந்தவர்களாக எங்களை தாழ்த்தி உம்மை வழிபடவும் உம் தெய்வீக எழுந்துள்ளதை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தரும் வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்நாளில் ஆண்டவர் தரும் இத்திருவசங்கள் வழியாக உம் திருவுளம் அறிந்து உம்மை போற்றிட கிருபை தாரும். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவுக்கு பிந்திய ஓய்வு நாளில் இறை சமூகம் நாம் பணிந்து ஆண்டவரை போற்றுகிறோம். உயிரோடு எழுந்த இயேசுநாதர் விண்ணேற்றம் அடைந்து வெண்ணுலகில் கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்நிகழ்வுகள் பொதுவாக நம்முடைய புலன் அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட ஓர் வேதாகம உண்மையாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் விண்ணேற்றம் அடைந்த இயேசுநாதர் ஏன், எதற்காக இந்த விண்ணேற்றம்? இந்த விண்ணேற்ற அனுபவத்தின் மூலமாக நாம் இவ்வுலகிலே பெற்றுக்கொள்கின்ற ஆற்றல் என்ன என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்வது சிறப்பு. அதைத்தான் இந்த நாள் நம்முடைய இந்த சிந்தனை பகுதியும் நாம் படித்த இதர திருமறை பகுதிகளும் நமக்கு சுட்டுகின்றன. இந்த இயேசுநாதருடைய விண்ணேற்ற அனுபவத்தின் மூலம் நாம் இன்று பெற்றுக்கொள்கின்ற ஒரு பேராற்றல் தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்த ஒரு உறவிலே நம்மை ஆற்றலோடு நடத்த தூண்டுகின்ற ஒன்று. விண்ணேற்ற அனுபவம், இயேசுநாதருடைய விண்ணேற்ற அனுபவம் விண் மண் உறவின் நிறைவை நமக்கு சொல்லுவதோடு நீதி உள்ள ஓர் ஆட்சி,
நம்முடைய வாழ்விலே ஆண்டவராலே வழங்கப்பெறுகின்றது. அது நம்முடைய வாழ்விலே சாத்தியமாக்கப்படக்கூடிய ஒன்று என்ற ஒரு சிந்தனையை நமக்கு முன்வைப்பதை இந்த விண்ணேற்ற அனுபவம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. பொதுவாக நம்முடைய நம்பிக்கை அடிப்படையிலே, திருமறை சுட்டுகின்ற உண்மையின் அடிப்படையிலே, விண்ணகம் என்று சொல்லுவது கடவுள் வாசம் என்னும் இடம். கடவுள் விண்ணகத்தில் வாசம் செய்கிறார். அது இறை தெய்வீகம் நிறைந்த ஒரு இடம், அவர் இருப்பிடம். விண்ணிலிருந்து ஆண்டவர் இறங்கி வருகிறார் என்ற ஒரு சிந்தனை பொதுவாக நமக்கு கொடுக்கப்படுவது உண்டு. திருமறை அதை பதிவு செய்கிறார். ஆதியாகமம் 11 அதிகாரம் 5ஆம் வசனம், யாத்திராகமம் 19:11, மீகா 1:3 ஆகிய இந்த திருவார்த்தை படித்தோம் என்று சொன்னால், இங்கெல்லாம் ஆண்டவர், கடவுளாம் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருவதாக உள்ள குறிப்புகளை குறித்து நாம் படிக்க முடியும். பல சமயங்களிலே அவதம் பணி நிறைவுற்றதும் திரும்பி சென்று விடுகின்ற அனுபவத்தையும் திருமறை நமக்கு பதிவு செய்து காண்பிக்கின்றது. குறிப்பாக கடவுள் மேகத்திலிருந்து மேகங்கள் நடுவிலே பயணிக்கின்ற ஒரு காட்சியையும் திருமறை அடிக்கடி சொல்லுகிறார். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சங்கீதங்களிலே சங்கீதம் 18, 9, 10 ஆகிய வசனங்களை படித்தால் கடவுள் மேகங்களிலே இறங்கி வந்து மக்களோடு பேசுவதையும் மேகங்களிலே பயணிக்கின்ற ஒரு அனுபவத்தையும் குறிப்பிடுவதை நாம் வாசிக்கிறோம். இறைவாக்கு நூல்களுக்கு அமர்வோம் என்று சொன்னால், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இறைவாக்கு குறிப்பிடுவார், விண்ணகம் கடவுளுடைய அரியணை, மண்ணகம் கடவுளுடைய கால்மனை என்று சொல்லுவார். அப்படி எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுள் மக்களோடு தம்முடைய திரு எழுந்தருளை காண்பிக்கின்ற கடவுள் தம்முடைய ஆட்சியை, தம்முடைய அரசாட்சியை, தம்முடைய தெய்வீக நடத்துதலை மக்களுக்கு வழங்குகின்றவர். எங்கும் நிறைந்து நீதிக்கான ஆட்சி புரிகின்ற எல்லாம் வல்ல இறைவர் அவர். எல்லா நாடுகளுக்கும் அரசரவர் என்கின்ற திருமறை உண்மைகளைத்தான் நாம் பொதுவாக உணர்ந்தறிகின்றோம். ஆனால் உலகிலே நாம் காணுகின்ற காட்சிகள் இந்த நீதிக்கான ஆட்சியினுடைய அடித்தளங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருவது என்று மாறுபட்டு கரைப்பட்ட ஒரு ஆட்சி நிலையைத்தான் உலகிலே நம்மை உணர்ந்து கொள்ள செய்கின்றது. எங்கு பார்த்தாலும் கரைபட்ட ஆட்சிதான், நீதி உள்ள ஆட்சி என்று நாம் பொதுவாக இதை உணர்ந்து அறிவே முடியவில்லை. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் சம்பவங்களும் நமக்கு சொல்லுகின்ற காட்சி இதுதான், அநீதியான ஒரு ஆட்சி. ஆனால் நீதி உள்ள ஆட்சி என்பதுதான் எல்லாம் அல்ல படைப்பாளருடைய விருப்பம், திருவுளம். அந்த நீதி உள்ள ஆட்சியை வழங்குவதற்காக கடவுள் அடிக்கடி இறங்கி வருகின்ற காட்சி திருமறையிலே நமக்கு அழகாக பதிவு செய்யப்படும். குறிப்பாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களிலே நாம் படிக்கும் போது, நீதி உள்ள ஒரு ஆட்சி, எல்லா மக்களுக்கும் நிறைவான உரிமைகளை வழங்குகின்ற ஒரு ஆட்சி ஏற்படும் எண்ணம், ஒடுக்கப்படுகின்ற மக்கள் வாழ்விலே உரிமை பேறு ஏற்படும் எண்ணம் கடவுள் இறங்கி வருகின்றார். இந்த இறங்கி வருகின்ற கடவுள் மக்களுக்கு விடுதலை வழங்கி நீதி உள்ள அரசாட்சியுடைய குணாதிசயங்களை ருசித்து பார்க்க அனுபவங்களை கொடுக்கின்றார் என்பது அதன் வழியாக உணர்த்தப்படுகின்ற உண்மை. கடவுள் மக்களை விடுதலை செய்திருக்கின்றார். இந்த நீதி உள்ள அரசாட்சி எல்லா மக்களினங்களுக்கும் நிறைவான ஒன்றாக, எக்காலத்துக்கு உரிய ஒன்றாக அமைய வேண்டும் என்கின்ற சிந்தனுடைய வெளிப்பாட்டினுடைய நிறைவேறுதல் தான் இயேசுநாதரில் இந்த உலகில் கடவுள் தம்மை வெளிப்படுத்திய விதம். குறிப்பாக இயேசுநாதர் திருப்பணிக்காக ஆயத்தப்படும் போது இந்த நீதி உள்ள அரசாட்சியை உலகமெங்கும் மக்கள் ருசித்து பார்க்க செய்யும் அனுபவத்தினுடைய அந்த முயற்சியோடு யோர்தானிலே திருமுழுக்கு பெற வருகின்றார். யோவானிலே திருமுழுக்கு பெற வருகின்ற இயேசுநாதர் யோவானோடு பேசுகின்ற வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். இப்பொழுது இடம் கொடு,
சகல நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்று அழகாக சொல்லுவார். இப்பொழுது இடம் கொடு, சகல நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த உலகிலே அத்தனை விதமான கரைபடும் அரசு முறைகளும் மாற வேண்டும். ஒடுக்கப்படும் முறை மாற வேண்டும். அநீதிகள் மறைய வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மனிதனும் நீதி உள்ள அரசாட்சியுடைய கனியை அவன் ருசித்து பார்க்க வேண்டும். நிறைவான வாழ்வு, எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு சமத்துவம் நிறைந்த ஒரு நிலை வர வேண்டும். எந்த ஒழுக்கம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சரி நிகரான உரிமையோடு வாழுகின்ற அந்த வாழ்வு அது மெய்ப்பட வேண்டும். அதுதான் அனைத்தவர்களுடைய ஆதங்கமும் கூட. அது மெய்ப்பட வேண்டும். இந்த விண்ணேற்ற அனுபவம் இதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள், இந்த நீதி உள்ள ஒரு அரசு நிலையை எதிர்நோக்கிய மக்கள்தான் அதை இயேசுநாதரிலே முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள்தான். இயேசுநாதர் விண்ணேற்ற நிகழ்விலே ஒலிமலையிலே நிற்கும் போது கேட்கிறார்கள், ஆண்டவரே, இக்காலத்திலா இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை நீர் கொடுக்கிறீர் என்று கேட்கிறார்கள். என்னுடைய கேள்வியுடைய அர்த்தம் அதுதான். நீதி உள்ள, இதோ அடிமைத்தனம் நீங்கிய ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனம் நீங்கி ஆண்டவரை சுயாதீனமாக நிறைவாக ஆளுகை செய்து மண்ணகமும் விண்ணகமும் ஒரு சேர மகிழ்கின்ற ஒரு ஆட்சியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை இப்பொழுது கொடுக்கிறீரா என்று கேட்கிற போது இயேசுவானவர் சொல்லுகின்றார். இன்னொரு பிரயுத்தரத்தை அங்கே சொல்வதை கவனிக்கிறோம். இந்த விண்ணேற்ற அனுபவம் நமக்கு கொடுக்கின்ற ஓர் உண்மை என்னவென்று சொன்னார், நீதி உள்ள ஓர் அரசு, மண்ணகமும் விண்ணகமும் இணைந்து நிறைவான வாழ்விலே மகிழ்கின்ற ஒரு காட்சி அனைத்து மக்களுக்கும் உரித்தான ஒன்று என்கின்ற ஒரு சிந்தனை பதிவை இந்த விண்ணேற்ற அனுபவம் நமக்கு கொடுக்கின்றது. அந்த விண்ணேற்ற அனுபவம் இன்னொரு அழுத்தமான பதிவையும் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறது. நீதி உள்ள நிறைவான ஓர் வாழ்வு, அரசாட்சியின் வாழ்வு, ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற வாழ்வு, விண்ணேற்றமடைந்த இயேசுநாதரிலே நமக்கு எப்படி உரித்தாகிறது என்றால் அதை இந்த திருப்பதியுடைய 2வது பாகம் சொல்லுகின்றது. இக்காலத்திலா அரசுரிமையை இஸ்ரேலுக்கு வழங்குகிறீர் என்று கேட்கிற போது இயேசு ஆண்டவர் சொல்லுவார், அந்த நிறைவான அரசாட்சியின் வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால் அதை குறித்த ஒரு சிந்தனையிலே உங்களுடைய வாழ்விலிருந்து நீங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சமூக வாழ்வோடு இணைந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆட்சி உரிமையை கடவுள் வழங்குவார், அரசாட்சி ஆண்டவர் கொண்டு வருவார், இது நிச்சயம் சாத்தியமான ஒன்று. ஆனால் உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. அது என்னவென்று சொன்னால் நீங்கள் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழுங்கள் என்பது. நீங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய தூய ஆவியை கொடுப்பார். கிறிஸ்து வழியாய் தன்னிடமிருந்து வருகின்ற தூய ஆவியானவர் உங்களிலே வந்து வாசம் பண்ணுவார். அந்த ஆற்றலாலே நீங்கள் வாழும் இந்த உலகத்தில், அநீதி நிறைந்த இந்த உலகத்தில், தவறாக ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்கின்ற காணப்படுகின்ற இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சிகளாய் வாழ வேண்டும். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லைகளெல்லாம் இந்த விண்ணையும் மண்ணையும் இணைத்து நீதி உள்ள ஒரு ஆட்சியை கொடுக்கின்ற ராஜாவின் பிள்ளைகளாக இயேசுநாதரில் அவருடைய சிலுவை பாடு மரணத்து வழியாக சம்பாதிக்கப்பட்டு உயிர்த்தெழு நிரூபிக்கப்பட்ட அந்த மீட்பிலே மகிழும் பிள்ளைகளாக அவர் அருள்கின்ற ஆவியரிலே நீங்கள் களிகூர்ந்து வாழும் இந்த உலகத்திலே நீங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதுதான் நீதி உள்ள அரசாட்சியை நாம் உலகிலே கண்டிருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவது என்பது
எந்த அளவிற்கு சாத்தியமான ஒன்று, எப்படி நாம் இந்த சாட்சியுள்ள வாழ்விலே வாழ முடியும் என்பதற்குத்தான் நாம் இன்று படித்த மற்ற திருமறை பகுதிகள் அழகிய ஒரு பதிவை நமக்கு பலனாக நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எப்படி என்றால், குறிப்பாக பேதுரு அடியோடைய நிருபத்திலேயும் நாம் வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே இருக்கின்ற துன்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற பாடுகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற போராட்டங்கள், இவைகளிலிருந்து தூய ஆவியார் ஆற்றலாலே நாம் சாட்சியாக வாழ முடியும் என்ற பதிவினை அவர் அங்கே அழகாக எடுத்து சொல்லுவார். குறிப்பாக இயேசுநாதருடைய திருமொழி வாயிலாகவே உணர்த்தப்படுகின்ற ஓர் அழகிய பதிவு யோவான் 17ஆம் அதிகாரம். யோவான் 17ஆம் அதிகாரம் பொதுவாக இயேசுநாதருடைய பிரதான ஆசாரிய மன்றாட்டு ஜபம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். இயேசுநாதர் தனக்காகவும் தம் சீடர்களுக்காகவும் திருச்சபை மக்கள் அனைவருக்காகவும் உலகை வாழ்கின்ற சகல மக்களுக்காகவும் தந்தையிடத்திலே பரிந்து பேசுகின்ற மன்றாடுகின்ற ஒரு அழகிய மன்றாட்டு. அந்த மன்றாட்டிலே அவர் அழகாக இதைத்தான் பதிவு செய்வார். இந்த உலகம் கரைப்பட்ட உலகம், இந்த உலகம் களையிழந்த உலகம், இந்த உலகம் வீழ தள்ளுகின்ற உலகம், ஒவ்வொருவரையும் அடியப்படுத்துகின்ற உலகம். இந்த உலகத்திலிருந்து நான் தந்தையே உம்மிடம் வருகிறேன். குறிப்பாக 17:11 வாசிக்கிறோம், நான் உம்மிடம் வருகிறேன், நீர் எனக்கு தந்தவர்கள் இவர்கள், இது தந்த இவர்களை உம்முடைய அருளாலும் ஆற்றலாலும் நாமும் ஒன்றாயிருப்பது போல உம்முடைய திருப்பெயரிலே நீ இவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுநாதர் வேண்டிக் கொள்ளுவார். அப்படியானால் இந்த உலகம் நம்மை பயமுறுத்தி கொண்டே, விழத்தள்ளி கொண்டே, ஒடுக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டே நம்மை உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். நாம் பெற்றுக்கொள்கின்ற எல்லா அரசு உரிமைகளும் அப்படித்தான் இருக்கும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. நம்மை அடிமைப்படுத்தி, நம்முடைய குரல் வழிகளை நிறைத்து, நம்மை துக்கப்படுத்தி, பலவீனங்களிலும் நோய்களிலும் ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே வாழ்கின்றோம். அந்த உலகத்திலிருந்து நாம் எல்லாரும் இறை ஆளுகையை, விண்ணும் மண்ணும் நமக்கு வழங்குகின்ற நீதி உள்ள ஒரு ஆளுகையை உணர்கின்ற நாம் இவ்வுலகத்திலே ஆண்டவருடைய ஆற்றலாலே காக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் இயேசு ஆண்டவருடைய மன்றாட்டு நமக்கு இன்று பலன், நமக்கு இன்று ஆறுதல். காரணம், விண்ணேற்றம் அடைந்து தந்தை வலப்பக்க விற்றிருக்கின்ற இயேசு ஆண்டவர் இவ்வண்ணமாகவே இன்றும் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றும் இயேசுநாதராலே நமக்கு பரிந்து பேசப்பட கொண்டிருக்கும் வார்த்தைகள் என்பதை நாம் அறிகின்றோம். அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் காத்துக்கொள்வர் என்பதிலே ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஒன்றுபட்ட வாழ்விலே, ஒற்றுமையாய் வாழ்கின்ற வாழ்விலே தந்தையாம் கடவுளும் இயேசுநாதரும் இணைந்து எப்படி ஒரு மனமாய் இருந்து இந்த உலகத்திலே செயல்பட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மனதோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அமைப்பு நம்முடைய வாழ்விலே இன்று இந்த விண்ணேற்ற மாட்சியுடைய மகிமையிலே நாமும் பங்கடைந்தவர்களாக நீதி உள்ள ஒரு அரசை இந்த உலகத்திலே ருசித்து பார்க்க நம்மை தூண்டுகிறது என்பது ஆண்டவர் இந்நாள் நமக்கு தருகின்ற ஒரு பேர் ஆனந்தத்தின் வார்த்தை, வாக்கு, மாறாத ஒரு வாக்கு. தந்தையாம் கடவுள் தம்முடைய மகனை இந்த உலகத்திலே எப்படி பாதுகாத்து நடத்தினார், தீமைகள் மத்தியிலே எப்படி அவரை வல்லமையாக நடத்தி சிலுவை மட்டும் சாட்சியாக நடத்தினார், அவருடைய நாமத்தை பெருமைப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை நிறைந்த வாழ்வுக்கு, மேன்மை நிறைந்த வாழ்வுக்கு நம்மையும் நடத்துவதற்கு படைப்படலாம் கடவுள் வல்லவராக இருக்கின்றார். தந்தையிடத்திலே இயேசுநாதர் வேண்டிக் கொள்கின்ற இந்த வேண்டிக் கொள்ளுடைய மாட்சிமையின் அனுபவம் நம்முடைய வாழ்விலே இன்று சொந்தமாகும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை நமக்கு மிக மிக தெளிவாக தந்திருக்கிறார். உயர எழுந்தருளிய ஆண்டவர்
அன்று தன்னிடத்திலே பரிந்து பேசிய அதே மன்றாட்டின் வார்த்தைகளோடு இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் சமர்புரியும் இந்த உலகத்திலே, போராடும் இந்த உலகத்திலே, பலவீனங்களிலே ஆட்கொள்ளப்பட்டு களையிழந்து போய் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே தைரியமடைந்து தந்தையாம் கடவுளது இரக்கமும் கிருபையும் அவர் அருளாலே என்னிலே இன்று தொடர்ந்து கிடைக்கிறது நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்திட ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்வதாக. நாம் மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 367வது பாடலை பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே என்ற பாடல் 367வது பாடலை பாடுவோம். காசினியில் உன்னை என்று காசுங்கின காதரவு கண்டிலின் சருவ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை என்று காசுங்கின காதரவு கண்டிலின் சருவ வல்ல மண்டலாதிபா. தேசமாயிழைக்கிறங்கி கோஷம் அணுகாது காத்து, தேசமாயிழைக்கிறங்கி கோஷம் அணுகாது காத்து, நித்தனையனை திருத்தி வைக்கருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசனபதியே, பேயுடை சிறையதிலும் காயவினை கிடதிலும் பின்னமாக சிக்குண்டதும் கன்னியாயினே. பேயுடை சிறையதிலும் காயவினை கிடதிலும் பின்னமாக சிக்குண்டதும் கன்னியாயினே. தீயரை மீட்கும் பொருளனைய முச்சுதிரம் விட்ட, தீயரை மீட்கும் பொருளனைய முச்சுதிரம் விட்ட, தேவனை என்னை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கி. இயேசுவே கிருபாசனபதியே, சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதி திறமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதி திறமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. கூரையேதுனை அண்டினோ இறைவாயனை சதிக்கும், கூரையேதுனை அண்டினோ இறைவாயனை சதிக்கும். குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று மூடிய கண் பார்த்து. இயேசுவே கிருபாசனபதியே, புல்லாம் உலகமதில் நல்லார் எவருமில்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே. புல்லாம் உலகமதில் நல்லார் எவருமில்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே. எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இந்நாள் அருள் புரிந்து உன்னாவியை சுரிந்து. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா,
அருளாக தந்த ஒரு ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பலவீனங்களும் சோர்வுகளும் அநீதியும் நிறைந்த உலகத்திலே உம்முடைய வார்த்தைகள் தருகின்ற ஆற்றலை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீதி உள்ள ஒரு அரசை எதிர்நோக்கி உரிமை பெற்ற வாழ்வினை எதிர்நோக்கி வாழ்ந்த இஸ்ரவேலர் தங்கள் வாழ்விலே இயேசு ஆண்டவரில் கண்டுகொண்ட நீதியுள்ள வாழ்வின் மகத்துவங்களை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இக்காலத்திலா ஆட்சி உரிமை இஸ்ரவேலுக்கு வழங்குகிறீர் என்று கேட்கும் கேள்வியிலே தொக்கிதென்ற நீதியை எதிர்பார்ப்போம். முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற இயேசுநாதரிலே நீதி உள்ள ஆளுகை, மண்ணகமும் விண்ணகமும் இணைந்த ஒரு நிறைவாழ்வு சாத்தியம் என்கின்ற நம்பிக்கையை இந்த நாளில் தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே நேரம் இந்நீதி உள்ள ஆட்சியை நாங்கள் வாழ்விலே அனுபவிக்க தூய ஆவியாரின் ஆற்றல் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். தூய ஆவியாரிகளிலே தருகின்ற பேராற்றல் நீதி உள்ள அரசினை நிறுவுவதற்காக, உலகிலே அனைத்து மக்களும் ருசித்து பார்ப்பதற்காக எங்களை சாட்சிகளாக நடத்துகின்றது என்பதை மாத்திரம் அறிந்திருக்கிறோம். இறைவா, அநீதியில் மூழ்கி கிடக்கும் உலகத்திலே, பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியாக வாழ்வதற்கென்று எங்கள் அருள்நாதர் இயேசு தந்தையிடத்திலே பரிந்து பேசும் காட்சியை இன்றும் செய்கின்றார் என்பதை உணர்கிற போது நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தந்தையாம் திருவுளம் உலகிலே நிறைவேற்றிய இயேசுநாதர் எப்படி எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுள்ளவராய் தந்தையின் திருவுளம் நிறைவேற்றுவதையே குறிக்கோளாய் கொண்டு அவருடைய பேராற்றலோடு வாழ்ந்து திருப்பணியை நிறைவு செய்தாரோ, அதே வாழ்வினை நாங்களும் உலகிலே வாழ்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்றேன். ஒற்றுமை மிக மிக அவசியம் என்பதை புரிந்திருக்கிறோம். பலவிதமான நிலைகளிலே சிக்கி தவித்து ஒற்றுமை இழந்து வருகின்ற நாங்கள் ஒற்றுமையாய் சாட்சியாய் வாழ்வதற்கு தூயாவின் ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற உணவினை இந்நாள் தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உலகெங்கிலும் வாழுகின்ற மக்கள் இந்நாட்களிலே மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாயிருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம். நாங்கள் அப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீராத வியாதியின் கொடுமைகளோடு போராடுகின்ற காலங்கள், மனித பலவீனங்கள் நிமித்தமாய் ஏற்பட்ட ஒரு பெரும் தொற்று முழுவதும் நீங்கி போகும்படியாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கதறுகின்றோம். உலக மக்கள் அனைவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்பணிந்து கெஞ்சி மன்றாடுகின்ற ஒரு காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி விடுதலை பெறுவோம், எப்படி சுகம் பெறுவோம், எப்படி எங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைப்போம், எதிர்காலம் எப்படி இருக்கும், நீதி உள்ள ஆட்சியை தருவதாய் வாக்களித்த ஆண்டவரே நாங்கள் எப்படி இதனை வாழ்க்கையை சொந்தமாக்கப் போகின்றோம் என கலக்கத்தோடு வாழும் காட்சியை கவனிக்கிறோம். இது ஆண்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரான தேவரே, எங்களிலே கிறிஸ்துவில் தருகின்ற வாழ்வின் முழுமை எண்ணி உமக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்து இயேசுவுடைய திருப்பணியின் நிறைவினாலே இது எங்களுக்கு சாத்தியம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். இறைவா, கிறிஸ்துவிலே எங்கள் நேசிக்கும் உம்முடைய அன்பு எங்களை இன்றும் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, விண்ணேற்றமடைந்த இயேசுநாதே எங்களுக்காக இந்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற என்பதை அறிகிற போது உணர்கிற போது என் வாழ்க்கையிலே பேரானந்தம். ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஒரு வைரசுடைய தாக்கம் முழுவதும் மாறி போகட்டும். இது ஆண்டவரது அன்பு எங்களை அரவணைக்கட்டும். ஆண்டவரே,
விரைவினங்களில் வெளிப்படுகின்ற உம்முடைய பேராற்றல் என்னை சந்திக்கும்படியாய் நாங்கள் பணிந்து வேண்டுகிறோம். உலகெங்கிலும் வாழ்கிற மக்களை கத்த கண்ணோக்குவீராக. வாழ்விலே சுகமும் பலமும் தருவீராக. குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளும் இந்நாட்களிலே இதற்கென மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகுந்த மருந்துகள் கிடைத்திருக்கின்றன என்கின்ற காட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டு வாழ்விலே உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். உலக நாடுகள் அத்தனையிலும் உம்முடைய பேரிழக்க வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக என்னுடைய இந்திய தேசத்துக்காய், தலைவர்களுக்காய், வழிநடத்துகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களை கொண்டு எங்களிலே நம்பிக்கை உருவாக்குவீராக. கிறிஸ்து வழியாக எங்களிலே வருகின்ற நீதி உள்ள அரசாட்சியுடைய மாட்சி இவர்கள் மூலமாக வெளிப்படும்படியாய் நாங்கள் கெஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனை குறித்த அக்கறையும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, வாழ்வின் கடைநிலையிலே வாழுகின்ற மனிதனும் மகிழ்ச்சி அடைந்து வல்லமை பெற்று நானும் வாழ முடியும் என்ற உணவை பெற்றுக் கொள்கின்ற திட்டங்களே செயல்படுத்தப்பட ஆண்டவர் துணை செய்வீராக. இவ்வளவோ நெருக்கடிகளை கவனிக்கிறோம் ஆண்டவரே. இது வரவேற்று நிமித்தமாக எழுந்த போராட்டங்களின் நிமித்தமாய் அநேக மக்கள் வாழ்விழந்திருப்பதை கவனிக்கிறோம். அநேக மக்கள் ஆண்டவரே நீண்ட தூர பயணங்களிலே கால்நடையாய் பயணம் செய்வதிலே வாழ்வினுடைய நோக்கம் சிதைவுற்றதோ என்று கலக்கத்தோடு காணப்படும் காட்சிகளையும் நாம் கவனிக்கிறோம். இது ஆண்டவர் இந்த காரியங்களிலே நல்ல வழிகாட்டுதலை தரும்படியாக கெஞ்சிருக்கிறோம். ஒருவரை ஒரு நேசிக்கின்ற ஒற்றுமையாக வாழ்கின்ற பண்பு எங்களிலே பெருகட்டும் சுவாமி. கிறிஸ்து வழி வருகின்ற எல்லா பேராற்றலும் வாழ்விலே சாட்சியாக மாறட்டும். இயேசுநாதர் அன்று நாசரேத் தொழுகை கூடத்திலே எழுந்து நின்று வாசித்த இறைவாக்குகள், ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, வெளியிழந்தோருக்கு பார்வை, ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும் ஆண்டு, இவைகளை பற்றிய புரிதல் வாழ்விலே முழுவதுமாய் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, தூய ஆவியாருடைய ஆட்சி என்மேல் அமர்கிறது என்று சொல்கிற போது அப்படிப்பட்ட ஒரு நீதியின் வாழ்வுக்கெனவே அது அமர்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வாழ்வினை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாள் திருவசனங்களை தந்த பேராற்றலிலே கழிகூர்ந்து விண்ணேற்றம் அடைந்த இயேசுநாதர் அவதம் ஆவியரிலே எங்களில் இந்த நிறைவாழ்வின் மகனத்தை சூட்டுகின்றார் என்பதை புரிந்து நாங்கள் வாழ்ந்திட அருள் செய்வீராக. எங்கள் எல்லா குடும்பங்களையும் உன் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் உடைய மாறாத ஆற்றல் அனைவரிலும் வெளிப்படட்டும். இல்லங்கள் ஒற்றுமையால் திளைக்கட்டும். சமூகம் ஒற்றுமையிலே வளரட்டும். ஒருவர் தாங்குவதிலே, நேசிப்பதிலே முந்திக்கொள்ளும் வாழ்வு பெருக வேண்டும் என்று நாங்கள் பணிந்திருக்கிறோம். அநேகம் நல்வுள்ளங்கள் இந்நாட்களிலே ஒருவர் தாங்குவதிலே முந்திக்கொள்ளும் காட்சியை கவனிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வின் ஆற்றலும் அருளும் எங்கள் வாழ்விலும் வெளிப்படும்படியாய் நாங்கள் பணிந்திருக்கிறோம் சுவாமி. அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே எங்களிலே பெருக ஆண்டவர் நீ துணை செய்கின்றீர். அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம், சிறு பிள்ளைகளை நினைக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம், தேர்வுக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகளையும் நினைத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே அத்தனை பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆற்றலை தாரும். குறிப்பாய் பயம் முழுவதும் அற்றுப்போகவும் உன் பாதுகாப்பு கிடைத்திடவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக அடுத்த ஆண்டு கல்வி ஆண்டிலே படிப்பதற்காக பணிக்காக பிரயாசப்படும் மக்கள் அவதம் வாழ்வில் நோக்கங்கள் நிறைவேற எங்கள் ஆண்டவர் தகுந்த வழிகாட்ட வேண்டும் என்று பணிந்து நிற்கிறோம். எங்களுக்காக இரக்கம் பாராட்டும் அன்பு தகப்பன், தொடர்ந்த நாட்களிலே உம்முடைய பேரிரக்கத்தை முழுவதும் வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவர். குடும்பங்களிலே இழப்பீடு சென்ற குடும்பங்கள் உண்டு ஆண்டவர். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ஆறுதலும் பலனும் தருவீராக, நம்பிக்கை ஊட்டுவீராக. குறிப்பாக சிறப்பு நாட்களை தங்களுடைய குடும்பங்களிலே எதிர்நோக்கிய மக்கள் அநேகம் இருந்ததுண்டு.
இந்த விடுமுறை காலங்களிலே அநேகம் நல்ல காரியங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பிய மக்கள் அநேகம் முயற்சி செய்து உண்டு. இவையெல்லாம் மாறி போயிருக்கிற ஒரு காட்சி உண்டு. ஆண்டவரே, இது ஆண்டவராகிய உம்முடைய இரக்கம் தம் பிள்ளைகளோடு தங்கட்டும். ஏற்ற சமயங்களிலே தம்முடைய பிள்ளைகள் நல்ல காரியங்களை நடத்த உம்முடைய அருளை தந்து ஆதரிப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வல்லமையின் வழிகாட்டுதலுக்குரிய செய்திகளை கேள்விப்படவும் வாழவும் கிருபை தாரும். இயற்கையின் நல்ல பருவ நிலைகளை வாஞ்சித்து மன்றாடுகின்றோம். பேரிடர்கள் எதுவும் ஏற்படாவண்ணம் ஆண்டவர் தற்காத்து நடத்துவீராக. உம்முடைய கருணையின் கரங்களுக்குள்ளாக, வல்லமையின் கரங்களுக்குள்ளாக நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பணிந்து நிற்கிறோம். தகப்பனே, சிறப்பாக ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு தருகின்ற பேராற்றலை நம்பவும், அதன்படி நடக்கவும், நடந்து உம் நாமத்தை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். பொறுப்புணர்ந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்மை போற்றிடவும் கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உயிர்த்த கிறிஸ்துவோடு, விண்ணேற்றமடைந்த கிறிஸ்துவோடு நாங்களும் விண்ணேற்ற வாழ்வின் பங்காளிகள் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நீதி உள்ள ஒரு அரசு உருவாக முழுவதுமாய் எங்களை ஒப்படைத்து சாட்சியாய் வாழ கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இத்தருகின்றதற்காக உமக்கு நன்றி. உம் வார்த்தைகளும் தூய ஆவியின் ஆற்றலும் தருகின்ற வல்லமைக்காய் நன்றி சொல்லி உம் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நாட்கள் முழுவதும் கர்த்தாவே உங்களை தாங்கட்டும். சிறப்பாக இந்த வாரத்தில் தங்கள் வாழ்விலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, சிறப்பு நிகழ்வுகளை வாழ்விலே காணுகின்ற மக்களுக்காய் ஸ்தோத்திரம் மன்றாடுகின்றோம். தேவரி அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றோம். எங்களை சார்ந்த பிள்ளைகள் சுவாமி இவ்விடங்களிலே, வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே அநேகம் ஆண்டவரது இரக்கத்தின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லாரும் பாதுகாப்பாக நலமாயிருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டு உம்மை போற்ற கிருபை தாரும். அவருடைய பணிகளையும் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் உங்களுடைய அனுக்கிரகத்தை தந்து நிறைவான வாழ்விலே தமிழ் பிள்ளைகள் வரமடைந்து சரியாய் உழைத்து வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும் உழைப்பின் பயனை அனுபவிக்கும் வாழ்வதையும் தான். எல்லா துதியும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். என் வேண்டுதல் கேளும் கடவுளே, ஆமேன். பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த மனமிடத்திலே செய்யப்படுவது போல உம்மிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்துவது போல கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு புறப்படாமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமென். நாம் எழுந்து இறை ஆசை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் பெற்றிடுவாராக. என் முழு உள்ளவள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.